அஇஅதிமுக பொதுச் செயலாளராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதையொட்டி தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். கழகம் இருக்கும் வரையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என தொண்டர்கள் சூளுரைத்து வாழ்த்து கோஷங்களையும் எழுப்பினர். அஇஅதிமுக என்ற மாபெரும் அரசியல் இயக்கத்தின் தன்னிகரற்ற தலைவராக திகழ்ந்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்தியாவிற்கே வழிகாட்டும் விதமாக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி அனைத்து துறைகளிலும் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக்க அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வருகிறார். அஇஅதிமுக என்ற ஆலமரத்தை தாங்கி நிற்கும் வேராக திகழும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கோடிக்கணக்கான தொண்டர்களின் எண்ணத்திற்கேற்ப கழக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கான தேர்தலில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் என்ற அறிவிப்பு வெளியானவுடன் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அஇஅதிமுக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதை கொண்டாடும் வகையில் மதுரை மாநகர மாவட்ட அஇஅதிமுக அலுவலகம் முன்பு பட்டாசுகள் வெடித்து தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கினர். கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் முதலமைச்சர் தான் என தொண்டர்கள் சூளுரைத்தனர். கோவை மாநகர் மாவட்டம் மற்றும் புறநகர் மாவட்டங்களின் சார்பில் தொண்டர்கள் வாழ்த்து கோஷங்களுடன் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர்.